எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஜாமக்கோல் பிரசனத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த ஜாமக்கோல் பிரசனத்தில் பார்த்திங்கன்னா 3 விஷயங்களை மெயினாக கவனிக்கணும். ஒன்று வந்து ஆருடம், இன்னொன்று வந்து உதயம், இன்னொன்று வந்து கவிப்பு. இந்த 3 விஷயங்களை வச்சு தான் ஒரு பலனே வந்து நம்ம சொல்ல முடியும். அந்த ரூல்ஸை வந்து இதுக்கு அடுத்து வரும் வீடியோக்களில் வந்து நம்ம பார்ப்போம். அதாவது ஆருடம் அப்படின்னா என்ன, உதயம் அப்படின்னா என்ன, கவிப்பு அப்படின்னா என்ன, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆருடம் அப்படிங்கிறது ஏற்கனவே நடந்த சம்பவத்தினுடைய கேள்வி. உதயம் அப்படிங்கிறது நடக்க போகிற சம்பவத்தை பற்றி கேட்கக்கூடிய கேள்வி. கவிப்பு அப்படிங்கிறது அந்த விஷயம் எது மூலிமா தடங்கலாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது கவிப்பு. இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, அந்த விஷயத்தில் வந்து எந்த இடத்து மூலிமா பிரச்சனை வரும் அல்லது அந்த விஷயம் வந்து ஃபெயில் ஆகுமா அப்படிங்கிறத வந்து கவிப்பை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆருடம் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், ஆருடம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. அதாவது மொத்தம் வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து 5-5 நிமிஷமாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் வந்து 4:35க்கு கேள்வி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து பிரிச்சுக்கோங்க 5லேருந்து 10 நிமிஷம். அதாவது 0லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் மேசராசி, 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ரிஷபராசி. அப்படி வந்து மொத்தம் 12 ராசிக்கு 5-5 நிமிஷமாக பிரிச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் 4:35க்கு கேள்வி கேட்குறாரு அப்படின்னா 30 to 35 அப்படிங்கிறது வந்து 7வது ராசியாக வரும். அதாவது 30 to 35 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து 6லேருந்து 7க்குரிய வரக்கூடிய டைம் தானே. அப்போ 7வது ராசியாக வரும்போது துலாம் ராசி, அதாவது 7 சம்மந்தப்பட்ட கேள்வி வந்து ஒரு கேட்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆருடம் பொறுத்தளவில் அது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க ஆருடத்தை பற்றி நான் போட்ட வீடியோஸை வந்து பாருங்கள். ஆருடத்தை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒருத்தர் கேட்க வர டைமில் அந்த ஹவர்ஸை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வெறும் மினிட்ஸை மட்டும் வச்சு நம்ம பலன் சொல்ல முடியும். இப்போ ஒருத்தர் வந்து 12 மணி 40 நிமிஷத்துக்கு கேட்குறாருன்னா 12 மணியை வந்து நம்ம பார்க்க தேவையில்லை. 40 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து 8வது ராசியில் விழுகும். ஒவ்வொரு 5-5 நிமிஷம் வந்து ஒரு ராசி. அப்போ 12 × 5 60 நிமிஷம் வரும். அப்போ மொத்தம் 12 ராசி. அப்போ ஒருத்தர் 40லேருந்து 45க்குள்ளே கேள்வி கேட்குறாரு அப்படின்னா 8வது ராசியினுடைய கேள்வி வந்து கேட்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கேன். ஆருடத்தை பற்றி தெரியாதவங்க அந்த வீடியோ பாருங்கள். உதயத்தை பற்றி இன்னும் 2-3 வீடியோ கழித்து நான் உதயத்தை பற்றியும் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து கவிப்பு அப்படிங்கிறத வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இந்த கவிப்பு எங்கே இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த காரியங்கள் வந்து தடங்கலாகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால் கவிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பலன் சொல்கிறதுல. நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்கிறதுக்கு கவிப்பு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த கவிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த கட்டங்களில் வந்து சூரியன் எந்த கட்டத்தில் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து கவிப்பை வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ சூரியன் ஒவ்வொரு ராசியில் இருக்கும்போது அதுக்கு ஒரு பேர் இருக்குது. உதாரணத்துக்கு சூரியன் வந்து ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 4 ராசியில் சூரியன் இருக்கும்போது அதை வந்து மேச வீதியில் இருக்குது சூரியன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். மீனம், மேசம், கன்னி, துலாம் இந்த இடத்துல சூரியன் இருந்தது அப்படின்னா சூரியன் வந்து ரிஷப வீதியில் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து சூரியன் வந்து விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இந்த 4 இடத்துல சூரியன் இருந்தது அப்படின்னா சூரியன் வந்து மிதுன வீதியில் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். மேச வீதி, ரிஷப வீதி, மிதுன வீதி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. சூரியன் வந்து எந்தெந்த ராசிகளில் இருக்கும்போது மேச வீதி, சில ராசிகளில் இருக்கும்போது ரிஷப வீதி, சில ராசிகளில் இருக்கும்போது மிதுன வீதி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இந்த டேபிள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் கவிப்பு கண்டுபிடிக்கிறது வந்து எளிமையாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேச வீதியில் இருக்கா, ரிஷப வீதியில் இருக்கா அல்லது மிதுன வீதியில் வந்து சூரியன் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் விளக்கியிருக்கேன். 2 உதாரணம் போட்டு கவிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கவிப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சூரியன் வந்து எந்த வீதியில் இருக்குது, சூரியன் நிற்கும் வீதி அறிதல். ஃபஸ்ட்டு எந்த வீதியில் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ சூரியன் வந்து இங்கே துலாம் ராசியில் இருக்கா, துலாம் ராசிங்கிற ரிஷப வீதியா, அப்போ ரிஷப வீதின்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஆருடம் எங்கே இருக்கோ ஆருடத்துலேருந்து ரிஷப ராசி வரைக்கும் எண்ணணும். ரிஷப வீதி அப்படின்னா ரிஷப ராசி அந்த மாதிரி எடுத்துக்கணும் நீங்கள். அப்போ ஆருடம் எங்கே இருக்கோ அதுலேருந்து ரிஷபராசி வரைக்கும் எண்ணணும். ஆருடம் 1 2 3 4 5. அப்போ ரிஷபராசி வரைக்கும் எண்ணும்போது 5வது கட்டத்தில் தான் ரிஷபராசி வருது. ஆருடத்துலேருந்து 5வது கட்டம் தான் ரிஷபராசி. ஓகேயா? இப்போ இந்த 5 அப்படிங்கிறது வருது. அடுத்து என்ன பண்ணணும், இது 2வது ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு வந்து சூரியன் எந்த வீதியில் இருக்குதுன்னு பார்க்கணும். அது ரிஷப வீதியில் இருக்கிறதுனால சூரியன் வந்து ரிஷப வீதியில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் ஸ்டெப் வந்து ஆருடத்துலேருந்து அந்த ரிஷபராசி வரைக்கும் நம்ம எண்ணணும். ரிஷப வீதினா ரிஷபராசி வரைக்கும் ஆருடத்துலேருந்து நம்ம எண்ணணும். எண்ணும்போது 5வது கட்டத்தில் வந்து ரிஷபராசி வருது. இது 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த எண்ணி வந்த தொகை 5 இருக்குல்ல, அதை வந்து உதயத்துலேருந்து எண்ணி நம்ம வந்து கவிப்பை வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ உதயத்துலேருந்து 1 2 3 4 5வது இடத்த எண்ணணும் அப்படின்னா தனுசு ராசியில் வந்து கவிப்பு வரும். இதுதான் கவிப்பு கண்டுபிடிக்கக்கூடிய முறை. ஃபஸ்ட்டு வந்து சூரியன் எந்த வீதியில் இருக்குதுன்னு பார்க்கணும். அது ரிஷப வீதியாக இருந்தால் ஆருடத்துலேருந்து ரிஷப வீதி வர வரைக்கும் எத்தனை
கட்டங்கள் வருதுன்னு பார்க்கணும். 5 கட்டங்கள் வருது அப்படின்னா இந்த 5 கட்டங்களை வந்து உதயத்திலிருந்து நம்ம எண்ணி போடணும். அதுதான் கவிப்பு. இது உதாரணம் 1. உதாரணம் 2ல் பார்ப்போமே. ஒரு புரியாதவங்களுக்கு வந்து 2 உதாரணம் போட்டால் புரியும். இப்போ உதாரணத்துக்கு ஆர்வம் ஒரு இடத்துல இருக்குது, உதயம் ஒரு இடத்துல இருக்குது, சூரியன் ஒரு இடத்துல இருக்குது. அப்போ சூரியன் இதில் எந்த வீதியில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிதுன வீதியில் இருக்குது. போன இதில் ரிஷப வீதியில் இருந்துச்சு, இப்போ இது கும்பராசியில் இருக்கிறதுனால மிதுன வீதியில் இருக்குது. அப்போ மிதுன வீதி அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம், நம்பர் 1. செகண்ட் வந்து ஆருடத்துலேருந்து மிதுன ராசி வரைக்கும் எத்தனை கட்டங்கள் இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 கட்டங்கள் வருதா? அப்போ 6 கட்டங்கள் இடைவேளை வருது ஆருடத்துலேருந்து மிதுனத்துக்கு. ஓகே, அப்போ இது என்ன பண்ணணும்? இந்த 6 வந்து உதயத்துலேருந்து எண்ணி போடணும். 1 2 3 4 5 6. அப்போ உதயத்துலேருந்து அந்த 6 கட்டத்தை எண்ணி போட்டிங்கன்னா அந்த 6வது கட்டத்தில் வந்து கவிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கவிப்பு அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். இதுக்கு மேலே சிம்பிளாக வந்து சொல்ல முடியாது யாராலையும். தெளிவாக புரிய வச்சுருக்கேன். புரியாதவங்க வந்து திரும்பவும் வந்து இந்த வீடியோவை பார்த்து கற்றுக்கோங்க. இந்த கவிப்பு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இதே மாதிரி ஆருடம் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உதயம் மட்டும் இன்னும் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா இதை வச்சு எப்படி பலன் சொல்கிறதுங்கிறதையும் வரும் வீடியோக்குள்ளே வந்து பார்ப்போம். இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.